வணக்கம் ட்ரேடர் சசி. ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தப்பாக ஒரு ட்ரேட் எடுத்துனா கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரிலையன்ஸில் இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ட்ரேடாக வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்துருவோங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு இடத்துல 2022 இருந்து 2024 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருந்ததுங்க. இந்த கன்சால்டேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கன்சால்டேஷன்லேயே போயிட்டு இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா 2500 அப்படிங்கிற இந்த ஹைக்கு வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுங்க. கீழே எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா 2000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தாங்க வந்திருக்குது. ஒரு கொரோனா ஃபால் அப்போ வந்துட்டு கீழே இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது இந்த ஃபாலையும் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு 50% வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே வந்துருச்சுங்க. ஸோ இது மேலே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் வந்து அந்த புல்லிஷ்னஸை பொறுமையாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பண்ணியிருக்கேன். கன்சால்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மேலே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரெட் கேண்டில் கூட உங்களால் பார்க்கவே முடியாது இந்த இடத்த தவிர. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புல்லிஷாக வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எப்போவுமே ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்லேயோ நல்ல பீரிஷ் ட்ரெண்ட்லேயோ இடையில் ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம சும்மா வந்து ஒரு தமாசா வந்து குரூப்பில் டூப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம், டக்குன்னு உங்களுக்கு புரியறதுக்காக, மனசில் பதியறதுக்காக. அப்போ இந்த கேண்டிலுக்கு திரும்பவும் ப்ரைஸ் வந்தது அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து வேலை செய்யுங்க. இது வீக்லி மட்டும் இல்லைங்க, எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் பொருந்தும். ஒரு நிமிஷம் டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வரைக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இது எல்லா சார்ட்டுக்கும் பொருந்தும் இந்த மெத்தட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க. அதாவது இந்த ஹைக்கு ப்ரைஸ் வந்து வந்ததுன்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை அது வந்து கட் பண்ணக்கூடாது. இதுதாங்க இந்த மெத்தடோடைய விஷயம். ஸோ இதுலேருந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகி டேக்கு போனோம் அப்படின்னா தேவையில்லாத லைனை வந்து டெலிட் பண்ணிடலாங்க. டேயில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் வீக்லியிலேருந்து பிரேக் ஆகி மேலே வர்ற ப்ரைஸு இன்னும் கூட மேலே போகுது அப்படின்னு சும்மா ஜென்ரலாக ஒரு தாட் நம்மளுக்கு. அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். புல்லிஷாக தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு நம்ம வந்து நம்புகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா, திஸ் லெவல் இந்த லெவலுக்கு வந்ததுன்னா we are going to take a buy trade. இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்களா, ட்ராப் ஆகிட்டு 1 ஹவருக்கு போயிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் போனோம்னா வீடியோ வந்து லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் 1 ஹவர்லேயே நம்ம வந்து ஒரு பையே வந்து நம்ம பண்ணி பார்த்துலாம். என்ன நடக்குது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ட்ரேடு நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கேபிட்டல் வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கணுங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேபிட்டல் இருக்கணும். கேபிட்டல் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். நிஃப்டி ஆப்ஷன்ஸு இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக்கே பண்ணலாம், ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஃபால் கூட எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த முன்னாடி இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. பொறுமையாக அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. பொறுமையாக கீழே வந்துக்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு தடவை இந்த இடத்த வந்து கட் பண்ணுற மாதிரி வந்தான். பட் ஆனால் க்ளோஸ் உருப்படியாக வைக்கல. ஆனால் கீழே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக லோ பண்ணிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஆசிலேஷன் இந்த மாதிரி மேலே கீழே ஊஞ்சல் மாதிரிங்க, மேலே கீழே போவான். இதில் நீங்கள் ஏமாந்துடவே கூடாது. மேலே போகிறான் அப்படின்னு பையை இந்த இடத்துல பண்ணுறதும், கீழே வர்றான்னு செல்லை இந்த இடத்துல பண்ணுறதும் தப்புங்க. அந்த மாதிரி ட்ரேடை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. சரி, ஓகே. இங்கே என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா. இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி அப் ட்ரெண்ட் போச்சா, மேலே வரைக்கும் போன ப்ரைஸு கீழே வந்துட்டு கீழே வர முடியாமல் திரும்ப அதே ஹையில் போச்சு. பட் ஆனால் என்ன பண்ணுச்சு, கீழே இந்த லோக்கு வரல. இங்கிருந்தே மேலே போனதுனால மேலே இன்னும் வந்து போயிட்டான். அப்போ இந்த ஹைக்கு மேலே வந்து போனானா போகலை. ஒரு சின்ன புல் பேக்கு கீழே வந்துட்டான்.
ஒரு சின்ன புல் பேக்கு கீழே வந்துட்டான், ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். ஒரு சின்ன புல் பேக்கு திரும்ப வந்து கீழே மொத்தமாக வந்துட்டான். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு என்ன ஐடியா, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிட்டோங்க, நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறோம், கையில் கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்குது, அதனால் நம்ம ரிலையன்ஸை மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம், வேறு எந்த ட்ரேடுமே பண்ணல. ரிலையன்ஸ்லேயும் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுட்டோம். பொருள் வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது, இங்கே வரும்போது டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், அதனால் நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னு. நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்டாக வருதா, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தானே செல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம், ஒரு க்ரீன் கேண்டல் வந்தோன்னா நம்ம ஒரு செல்லை வந்து எடுத்துடுறோங்க. ஸோ ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது, திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கே வரும்போது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு வந்து நம்ம ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம இந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறோங்க. ஸோ முதல்லேருந்து வந்து நான் சொன்னது தான், இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த பை ட்ரேடை வந்து ட்ரை பண்ணுறோங்க. இந்த பை ட்ரேடு வந்து 500 லாட் அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கிறேன். இது சும்மா ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்கிற ஒரு விஷயம், இதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வேறு எதையுமே நீங்கள் பார்க்காம சப்போர்ட் புல்லிஷாக இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு வந்தோடனே நான் வந்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு ட்ரேடை ரொம்பலாம் நீங்கள் வந்து யோசிக்கல, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்துக்கு வந்தால் நான் பை பண்ண போகிறேன்ப்பா, ஒரு பை ஒன்று பண்ணிட்டேன், ரைட் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் பை பண்ண அடுத்த செகண்டே இன்னும் வந்து கீழே போயிட்டான். இந்த கீழே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பதட்டம்லாம் வந்து வர்றதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 20,000 லாஸ் பார்த்தோன்னா, ஐயோ 20,000 லாஸ் போச்சா, ஐயோ இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணோம், இது எங்கே க்ளோஸ் பண்ணுறது, இன்னும் கீழே போனான்னா என்ன பண்ணுறது, இன்னும் ரொம்ப போனான்னா 2 லட்சம் லாஸ் ஆகுமே, 3 லட்சம் லாஸ் ஆகுமே, நம்ம அக்கௌண்ட்டில் 20 லட்சம் தானே இருக்குது, ட்ரேடிங் பல குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த குழப்பங்கள் எதுவுமே வந்து மனசில் வச்சுக்காதீங்க, ஏற்றுக்காதீங்க. ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது, கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும்னு நினச்சோம், இந்த டே உடைய சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, இந்த லைன் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு பிஃபோராகவே இந்த இடத்துலையே வந்து பை பண்ணிட்டோம், ஏன்னா என்ட்ரி அட் எக்ஸிட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன பண்ணால் கீழே வரணும். எவ்வளோ லாஸ் காட்டுது, 22,000 லாஸ் காட்டுது. சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம். அடுத்த நாளே 22,000 லாஸ், அடுத்த நாள் 30,000 லாஸ் வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு. வீக்லியில் ஒரு லைனை ஒன்று மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் வந்துருக்குறான். அந்த குரூப்பில் டூப்பு நம்ம வந்து வீக்லியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வர்றான். நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்க வேண்டியதான், ஹாப்பியாக இருக்கணும். இந்த 30,000 லாஸை பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இதை ஒன்றும் நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது. இப்போ என்னாச்சு, ஒரு நாள் 30,000 லாஸ்லேயே போயிட்டு இருந்தது, அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னே 15,000 லாஸ் இருக்குது. நான் நம்பரை மட்டும் சொல்கிறேங்க, அடுத்த தடவை நான் இதை காட்டல, நீங்கள் இந்த இடத்த மட்டும் பார்த்துங்க, லாஸ் எவ்வளோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணா, பிரேக் ஈவன் வந்து 5,000 ப்ராஃபிட்டே வந்துச்சு. நீங்கள் ஒரு நாள் தான் வெயிட் பண்ணீங்க, ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணீங்க, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, மேலே போய் கீழே வந்தது, என்ட்ரி அட் எக்ஸிட்னு இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிட் ஆகியிருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஒரு ட்ரேடு எடுத்தீங்க. நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னே வழக்கமாக நடக்கிற மாதிரியே வந்து லாஸ் காமிச்சிது. எவ்வளோ காமிச்சிது, 30,000 லாஸ் காமிச்சிது. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் எதுவுமே பண்ணல, ஹாப்பியாக விட்டுட்டீங்க, மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, கடகடன்னு மேலே வந்தால் 5,000 ப்ராஃபிட்டில் வந்துச்சு. இதை உடனே க்ளோஸ் பண்ணிடலாமா, அவசரப்பட்டு? க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து 4,000 5,000 ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் கூட லாஸில் போச்சுன்னா கம்முன்னு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது இன்னொன்று வந்து நீங்கள் யோசிக்கலாம், சார் இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்தானா என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்குவா, உங்கள் சௌரியம். ட்ரெண்டு புல்லிஷ், நம்மளுக்கு மைண்டு எல்லாமே வந்து அதுதான். ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ட்ரெண்டு வந்து புல்லிஷு. நான் வேறு எந்த ட்ரேடுமே பண்ண போகிறதில்ல, ரிலையன்ஸ் மட்டும்தான். நான் வேறு எந்த சார்ட்டும் பார்த்தேன் அப்படின்னா சும்மா ஒரு அனாலிசிஸ்க்காக பார்ப்பேனே இல்லையா, ட்ரேடு எடுக்கிறதுக்காக பார்க்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ரிலையன்ஸ் ட்ரேடு இருக்குது ஏற்கனவே.
இந்த ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வாங்குறது எவ்வளோ தேவைப்படும்னா 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட தேவைப்படும்னு நினைக்கிறாங்க. 1.5 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஜூலை ஃபியூச்சரை உங்களால் வந்து வாங்க முடியும் ரிலையன்ஸில். அப்போது நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க கீழே 30,000 ரூபா லாஸு. இன்றைக்கி வந்துட்டு 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்து காமிச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா லாஸ் வரைக்கும் வந்தது, 18,000 ரூபா லாஸ் வந்தது, 25,000, 31,000. எதிர்பார்த்த மாதிரியே நடந்ததுங்களா? மேலேயே 5,000 ரூபா புக் பண்ணியிருந்தோன்னா கீழே திரும்ப வந்தானே இந்த இடத்துல நம்ம ட்ரேடை மறுபடியும் இனிஷியேட் பண்ணியிருந்துடலாம். அப்படி தானே தோணுது உங்களுக்கு? இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் சொல்ல முடியாது. அது ட்ரேடு வந்துட்டு மேலே தான் போகும் கீழே தான் போகும்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எந்த டிசிஷனும் வந்து எடுக்கவே முடியாதுங்க. எவ்வளோ பெரிய அனலைசிஸ்டாக இருந்தாலும் நானே வந்து ட்ரேட் எடுக்கணும், நான் எடுத்த இடத்துலேருந்து வந்து புல்லிஷாக தான் போகும் பீரிஷாக தான் போகும்லாம் சொல்ல முடியாதுங்க. மாற்றி தான் நடக்கும். பட் ஆனால் அந்த எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுக்கு எப்போ உங்களால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது தான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே பயப்படுவீங்க. இப்போ என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய ஃபாலில் ஒரு புல்லிஷ்னஸ் இங்கே தானே இருக்குது. இந்த புல்லிஷ்னஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போயிடும். அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. திரும்பவும் 30,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 30,000 ரூபா லாஸில் வந்து போயிட்டு இருக்குது. 33,000 என்ன பண்ணிட்டு இருக்கேன், 20,000 ரூபா லாஸு. திரும்பவும் வந்து அதுக்கு அடுத்த 20,000 ரூபா லாஸில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்தது இங்கே எடுத்துருக்கீங்க. ஒரு நாள் லாஸில் இருந்தது, அடுத்த நாள் ப்ராஃபிட்டில் வந்தது, அடுத்த நாள் திரும்பவும் லாஸு, திரும்பவும் வந்து அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். ப்ரைஸு ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறமா கீழே இவ்வளோ தூரம் வந்தது. திரும்ப மேலே வரும்போது இந்த ஹைக்கு வர முடியல. திரும்பவும் கீழே போகும்போது இந்த லோலேயே நின்றுட்டான். கவனிச்சிங்களா? கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணான், திரும்ப வந்து அந்த லோலேயே நின்றுட்டு இருக்கிறான். இப்போதைக்கு இதான் நடந்துருக்குது. ஸோ அவன் வந்து நல்ல புல்லிஷாக தான் இருக்கிறான். இன்னும் கூட கீழே வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு லாஸ் இவ்வளோ காமிச்சிட்டு இருந்தாலும் ஈஸின்னு புல்லிஷ். அப்புறம் இது வந்து ஒரு பேட்டர்னுங்க. ரிலையன்ஸ் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்குது. அந்த பேட்டர்னையும் நான் வந்து சொல்கிறேன். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் எடுத்து இருந்துக்கலாம். அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதை வந்து முடிச்சுருவோம். அப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது, மறுபடியும் 30,000 லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்குது. 20,000 ஒரு தரம் 2 தரம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். திரும்பவும் என்ன பண்ணான், திரும்பவும் வந்து ஒரு தடவை வந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டான். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டில் வந்ததுங்களா, உள்ளுக்குள்ளார மறுபடியும் ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட்டில் வந்தது. ஏற்கனவே அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து தான் நீங்கள் திரும்பவும் 37,000 ரூபா வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து போச்சு. திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது எப்போ ஆளை விடுங்கடா, 4 நாளாக நான் இதில் வந்து இப்போ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், லாஸும் ப்ராஃபிட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, போங்கடா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க நீங்கள். பட் ஆனால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்த அவனால் கட் பண்ண முடியல. கட் பண்ணாமல் திரும்ப மேலே போகிறான். இங்கே ஒரு ஹை வச்சானா, இன்னொரு ஹை வச்சுருக்கானா, ஒரு வேளை இப்படி கீழே வந்துட்டு இன்னொரு தடவை மறுபடியும் மேலே போய் இதை பிரேக் பண்ணிட்டானா, திரும்ப கீழே வந்துட்டு இந்த லோவுக்கு வரமாட்டான், அப்படியே மேலே போயிட்டானா மிஸ் பண்ணிடுவீங்களா? இதுக்காக தானே இந்த ட்ரேடு எடுத்தோம். நம்ம ட்ரேடு எதுக்காக எடுத்தோன்னே நம்ம மறந்துடுவோம். 2 நாள் 3 நாள் லாஸ்ட்டில் இருந்தோன்னே. சரி, ஓகே, இதை கண்டினியூ பண்ணுவோம். இது ஷார்ட் வீடியோ போடணும்னு நினச்சேன், பெரிய வீடியோ ஆகிடும் போல், பார்த்துருவோம். ஸோ திரும்ப கூட அடுத்த நாளும் வந்து உங்களுக்கு லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்குது. என்ன நடக்கணும், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். லோவை கட் பண்ணலான்னா பறந்துடுவான். எங்கே போனான்? ப்ராஃபிட்டில் வந்துச்சா? 3,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கா? எத்தனை நாள் கழிச்சு? ஒரு நாள் லாஸு, அடுத்த நாள் ப்ராஃபிட், அடுத்த நாள் 1 2 3 4வது நாளே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துச்சு. 5வது நாளும் ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. 6வது நாள் திரும்ப லாஸில் போச்சு. 7வது நாள் மறுபடியும் வந்து ப்ராஃபிட்டில் வந்துச்சு. ஸோ இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுமானா இருக்க முடியணும். எப்போ உங்களால் முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இருப்பீங்க. இந்த இடத்த கட்டே பண்ணல, இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டான், இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான், இஸ் கோயிங் அப். புரியுதுங்களா? 30,000 ரூபா லாஸ் பார்த்தீங்க, 40,000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. 60,000
ஏன் இந்த மேஜிக் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்னும் கூட மேலே போகுதுங்க ப்ரைஸு, நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன் இந்த மேஜிக் வந்து நடந்தது அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி இந்த இடத்துல நீங்கள் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை பண்ணி அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா, இந்த 60,000 ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்து வந்துக்கலாம். நான் இது நடந்துகிட்டு இருக்கும்போதே சொன்னேன், இது நடந்து முடிஞ்ச விஷயந்தான், நான் பார்த்துட்டு பண்ணுறேங்கிறோட நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக வந்து நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா. லைவ் ட்ரேடிங்லேயும் நீங்கள் அதைத்தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். இந்த இடத்துல வந்து கீழே வர ட்ரை பண்ணுறான், ஆனால் கீழே ஒழுங்காக வர முடியல அவனால். ஒருவேளை இந்த இடத்துல இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு இந்த லோவை கட் பண்ணாமல் போனான்னா மறுபடியும் மேலே போயிடுவான். இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளார மேலே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். இவ்வளோ விஷயமும் நடந்ததுங்களா கரெக்டாக? 60,000 ப்ராஃபிட்டும் வந்ததுங்களா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரேடிங். சரி, நான் வந்துட்டு இதை ஷார்ட்டாக முடிக்கணும், அதனால் வந்துட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோஸில் கூட இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதில் என்ன பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளோட ஃபேவரட் பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னு கூட ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேங்க. எதனா ஒரு பேரை வச்சு விட்ருவோம். உங்களுக்கு எதனா பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா சரி, நான் பேட்டர்ன் வரையதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ ட்ரேடர் சசியும் ட்ரேடர் சசியோட ஃபாலோவர்ஸையும் உடைய ஃபேவரட் பேட்டர்ன், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எல்லா சார்ட்லேயும் எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். இதை தான் நான் சொல்லுவேன், மேலே வந்தானா மேலே பறந்துருவான் அப்படின்னு. மேலே பறந்து போயிட்டு இருக்கானா ரிலையன்ஸு, பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறானா. இந்த ட்ரேடை நீங்கள் எப்படி வந்து எடுத்துருந்துக்கலாம். ஒருவேளை இந்த 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 விஷயத்தை வந்து நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடை நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு சும்மா வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ மேலேருந்து இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்குது. மேலே ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு இடம் திரும்ப வந்து மேலே வரும்போது திரும்ப அதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலான்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் லைனுக்கு கிட்டவே வந்துருச்சு. ட்ரெண்ட் லைனையும் வந்து டச்சும் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணோன்னா நீங்கள் ஒரு பை ட்ரேடை வந்து ஜாலியாக வந்து இனிஷியேட் பண்ணிடுவீங்க. ஏன்னா வீக்லியில் நீங்கள் பார்த்துட்டீங்க புல்லிஷாக இருக்குது. இந்த இடத்துல டெய்லியில் ஒரு பேட்டர்னும் உங்களுக்கு வந்து மாட்டிக்கிச்சு. இந்த பேட்டர்ன்லேருந்து இங்கே வரைக்கும் போகணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்கேருந்து இந்த டார்கெட்டை நீங்கள் பிடிக்கிறதுக்காக நீங்கள் இந்த ட்ரேடை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு வேளை எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதோடைய பவரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். மேலே இங்கே போய் டச் பண்ணும்போது உங்களுக்கு 1,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது. சரி, திரும்பவும் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து கீழே வருது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது என்ன நடக்கும்? இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து மேலே இங்கேருந்து இதுதான் டார்கெட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அழகாக வந்து இந்த ட்ரேடை வந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் இங்கே எடுத்த ட்ரேட், இங்கே நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா 2,00,000 ரூபா லாபத்தில் வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, இவ்வளோ தான் ட்ரேடிங்கு. இதுதான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. இதுதான் பேட்டர்ன்ஸ் எதுனா கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுல பெரும் பிரச்சனையாக இருக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாப் லாஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நான் அக்கௌண்ட்டில் அதிகமாக வந்து நான் வந்து கேபிட்டல் வச்சுருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு ட்ரேடு எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா அது இப்படி தான். ஸோ எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.